செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை மீண்டும் தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. பாலவேல், நீங்க தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை பல கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். மிக குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் மனு மீதான வழக்கில் பல்வேறு மூல வழக்குகள் தொடர்பான விசாரணைகளையும் சேர்த்தே நீங்கள் விசாரிக்க இருக்கிறீர்களா என்பது தொடர்பான பல கேள்விகளையும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். மிக குறிப்பாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இதற்கு முன்னதாக பலமுறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சொலிசிட்டர் ஜெனரல் வேறொரு வழக்கு விசாரணையில் ஆஜராகி இருக்கிறார். எனவே வழக்கை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் பல காட்டமான கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். ரொம்ப கவனமாக இந்த வழக்கை கையாள வேண்டும், இந்த வழக்கு தொடர்பான போதிய ஆவணங்களோ அல்லது வழக்கை விவாதிப்பதற்கான பல்வேறு விஷயங்களை அமலாக்கத்துறை முறையாக பதிவு செய்யவில்லை என பல விமர்சனங்களை நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் 20ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை மீண்டுமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? ஏன் மீண்டும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய கோரிக்கையை ஏற்று வழக்கினுடைய விசாரணை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை குறிப்பாக 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் முதற்கட்டமாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஒரு மூல புகார்கள் தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை செய்ய உள்ளதா இல்லையா என்பது தொடர்பான ஒரு பதிலை வழங்குவதற்கான ஒரு உத்தரவு என்பது அமலாக்கத்துறை சார்பாக முன்வைக்கப்பட்ட அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் எழுப்பியிருந்த நிலையில் தற்போது அதன் மீதான ஒரு விரிவான பதிலை வழங்குவதற்காக வழக்கினுடைய விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்கள். குறிப்பாக மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இன்று வழக்கினுடைய விசாரணைக்கு ஆஜராக முடியாதன் காரணமாக கூடுதலாக தங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமலாக்கத்துறையினுடைய தரப்பானது முன்வைத்தது. மிக முக்கியமாக சுமார் 1000 சாட்சியங்களுக்கும் அதிகமாக உள்ள பிரிடிகேட்டிவ் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை அமலாக்கத்துறை விசாரிக்க உள்ளதா அல்லது அவற்றை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு வெறும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை அடிப்படையிலான வழக்குகளை மட்டும் விசாரிக்க உள்ளதா என்பது தொடர்பான ஒரு பதிலை விரிவாக அன்று 20ஆம் தேதி அன்று சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வழங்குவார் என்ற ஒரு பதிலை அமலாக்கத்துறை வழங்கியதை அடுத்து அதனை ஏற்று தற்போது வழக்கினுடைய விசாரணை அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த வழக்கினுடைய பொறுத்தமட்டில் பிரிடிகேட்டிவ் அஃபென்ஸினுடைய அந்த குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்படாமல் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்குகளை மட்டும் எவ்வாறு விசாரிக்க முடியும், அதற்கு தங்களுக்கு போதிய பதில் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் மீண்டும் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னதாக விசாரணைக்கு வந்த பொழுது கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு போதிய கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டு விட்டது, இன்னும் கூடுதலாக எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி அபய் ஓகா சற்று நேரத்திற்கு முன் நடைபெற்ற அந்த விசாரணையின் பொழுது அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கினுடைய விசாரணை என்பது தற்பொழுது மேலும் தள்ளி போய் அடுத்த வாரம் அதாவது 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுசித்ரா, இப்போ அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக கால அவகாசம் அல்லது வழக்கை ஒத்திவைக்கணுங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறைக்கு பலமுறை நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இன்று வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை என்பது என்ன? அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையும் என்னவாக இருந்தது சுசித்ரா? செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த அளவில் இடைக்கால அந்த ஜாமீன் மீதான உத்தரவை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கும் இந்த ஒரு புகார்கள் எந்தெந்த வழக்குகள் மீதான விசாரணையை அமலாக்கத்துறையானது மேற்கொள்ள உள்ளது என்பது தொடர்பான ஒரு புரிதல் இல்லாமல் எந்த ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது என்பதை ஏற்கனவே நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். மிக முக்கியமாக அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த மூல வழக்குகள் மீதான பிரிடிகேட்டிவ் குற்றங்கள் என்று கூறப்படும் அந்த கணிக்கப்பட்ட குற்றங்கள் அடிப்படையிலான வழக்குகள் மீதான விசாரணையை யார் மேற்கொள்வது, அந்த வழக்குகளுடைய நிலை என்னாகும், ஒருவேளை அந்த வழக்குகளுடைய அந்த வழக்குகள் அனைத்துமே புறந்தள்ளப்பட்டு விட்டால் அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்குகளுடைய விசாரணை எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான கேள்விகளை தான் விசாரணையின் பொழுது நீதிபதிகள் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு எழுப்பியிருந்தார்கள். அதன் மீதான பதில் என்பது தற்பொழுது வரலும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை தான் நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை
விவகாரத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே விசாரிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய விசாரணை என்பது வரும் 23ஆம் தேதிக்கு வருவதை அடுத்து வழக்குடைய விசாரணை அப்பொழுது தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் புகார்தாரர்களான ஒய் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைகளை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது நிராகரித்திருக்கிறது. அமலாக்கத்தினுடைய கோரிக்கையை மட்டும் ஏற்று வரும் செவ்வாய்க்கிழமை இந்த வழக்குடைய விசாரணையை அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இடைக்கால ஜாமீன் மீதான உத்தரவு அன்று வழங்கப்படுமா என்பது தொடர்பான எந்த ஒரு பதிலையும் நீதிபதிகள் தெரிவிக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 8 தமிழ்நாடு.